சாம்பார் வடகம் சுத்தம் செய்த 2 kg வெங்காயம் அதை சிறுதாக அரைச்சிங்க. அதை ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிக்கணும். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, லேசாக அரைச்சிக்கணும். அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்படியே நறுக்கிய பூண்டு ஒரு 100 கிராம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மார்னிங் டு ஈவினிங் நல்லா வெயிலில் நல்லா ட்ரை ஆகணும். ஒன் டே நல்லா ட்ரை ஆகிக்குது. இப்போ நம்ம பொருளுங்களை சேர்த்துக்கணும். கடுகு 50 கிராம் கடுகு சேர்த்துருக்கேன். சீரகம் 25 கிராம் சீரகம், வெந்தயம் 25 கிராம், உளுத்தம்பருப்பு 25 கிராம், கடலைப்பருப்பு 25 கிராம், கறிவேப்பிலை ஒரு 10 கிராம் கறிவேப்பிலை போட்டிருக்கிறேன். பெருங்காயம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சூப்பராக மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி பிறகு இது ஒரு நைட்டு பூரா நம்ம மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு மார்னிங் எழுந்து இதை நம்ம உருண்டை பிடிக்கணும். நம்ம எண்ணெய் கையில் தடவிக்கணும். இப்போ உருண்டையாக பிடிச்சி வைக்கணும். நல்லா டைட்டாக பிடிக்கணும். அப்படி 2 டேஸ்க்கு நல்லா சன்லைட் நல்லா ட்ரை ஆகணும். மணக்க சாம்பார் வடகம் ரெடி. பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இது ஒரு செய்து பாருங்கள்.